Good morning students. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1ல lumped heat analysis. ஸோ ஆல்ரெடி என்னோட போன வீடியோவில் யூனிட் 1 3 பார்ட்டாக ஹாஃபாக பிரிஞ்சிருந்தேன். ஒன்று கண்டக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ஃபின்ஸ் அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் transient heat conduction. ஸோ அந்த தேர்ட் பார்ட் transient heat conductionல ஒரு கேட்டகரி தான் lumped heat analysis. தேர்ட் பார்ட் ஃபஸ்ட்டு யூனிட்டில் தேர்ட் பார்ட்டாக பிரிச்சிருந்தீங்க. அந்த transient heat conductionல ஒரு கேட்டகரி தான் lumped heat analysis. ஸோ எக்ஸாமில் இந்த lumped heat analysis ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளமை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதோட பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன, அதுதான் பார்க்க போகிறேன். யூனிட் 1ல் செகண்ட் ஹாஃபில் ஃபின்ஸோ இல்லை lumped heat analysisஓ இதில் ஏதோ ஒரு கொஷின் வரும் எக்ஸாம்பிள் செகண்ட் பார்ட்டு. ஸோ அதில் lumped heat analysis ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ சப்போஸ் இப்போ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, lumped heat analysisலேருந்து ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ there should be some keywords. என்னென்னலாம் keywords எல்லாம் இருக்குன்னா, suddenly cooled, suddenly immersed, annealing furnace, suddenly dropped, இந்த மாதிரி suddenly, immediately cooled. ஸோ இந்த மாதிரி சம் கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் lumped heat analysis. ஸோ இந்த மாதிரி கீவேர்டு வச்சு கண்டுபிடிக்கலாம். அதில் அந்த மாதிரி ப்ராப்ளமில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, calculate the time required or calculate the convective, calculate the heat transfer coefficient H, Tஓ இல்லை ஹெச்ஓ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கீவேர்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிவன் டேட்டா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி lumped heat ப்ராப்ளம் வந்துச்சுனாலே அதில் மூணு டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். கிவன் டேட்டா எழுதும்போது 3 டெம்பரேச்சர்ஸ் வரும். T0, T infinity, T, 3 டெம்பரேச்சர்ஸ் கிவன் டேட்டா 3 டெம்பரேச்சர் இருக்கும். அதை எப்படியெல்லாம் எழுதலாம், என்னென்னு இன்வால்வ் ஆகும்னா T0, T infinity, T. T0னா இனிஷியல் டெம்பரேச்சர், T infinity இஸ் ஃபைனல் டெம்பரேச்சர், T இஸ் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர். lumped heat analysis வந்தாலே you have 3 temperatures and these are the 3 temperatures: initial temperature, final temperature, intermediate temperature. ஸோ இதுதான் கீவேர்டு. இது கிவன் டேட்டாவில் வர 3 டெம்பரேச்சர்ஸ். ஸோ ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல். ஸோ அந்த ப்ராப்ளமில் ஏதோ ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை டேட்டா புக்கை பார்த்து எழுத போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஃப்ரம் டேட்டா புக். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இட் இஸ் அ காப்பர்னு ஏதோ ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ், டென்சிட்டி, நியூ வேல்யூ, இதெல்லாம் அதை பார்த்து டேட்டா புக்கை பார்த்து எழுத போகிறோம். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஒன், ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் லென்த், எல்சி கண்டுபிடிப்போம். செகண்ட் ஸ்டெப்பு, ப்ராப்ளமில் இஃப் இட் இஸ் ஸ்லாப்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எல்சி இஸ் ஈக்குவல் டு L/2, சிலிண்டர்னு ஏதாவது வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எல்சி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க R/2, ஸ்பியர்னு கொடுத்துருந்தாங்கன்னா R/3. ஸோ செகண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் லென்த் எல்சி. ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் எல்சி, தேர்ட் ஸ்டெப் இஸ் பயோட் நம்பர் BI, HLC/K. HLC/K. ஸோ எல்சி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருவோம். ஹெச் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கே வேல்யூ. ஸோ பயோட் நம்பர் கண்டுபிடிச்சிருவோம். தட் இஸ் இட் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னவா இருக்குன்னா, நீ கண்டுபிடிச்ச பயோட் நம்பர் லெஸ் தென் 0.1 செக் பண்ண போகிறேன். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0.1 அப்போது அதுதான் என்ன ப்ராப்ளம் வரும்னா lumped heat analysis ப்ராப்ளம் வரும். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் வேறு வேல்யூஸ் வருதுன்னா இட் கம்ஸ் அண்டர் சம் அதர் கேட்டகரி, வேறு கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம் வரும். இங்கே நம்ம பார்க்குறது எல்லாம் ஒன்லி lumped heat மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0.1 lumped heat analysis நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப் என்னவா இருக்குன்னா, இந்த T minus T infinity ஒரு ஈக்குவேஷன் டேட்டா புக்கில் lumped heat analysis அந்த பேஜில் வந்து யூ ஹேவ் திஸ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை டேட்டா புக்கு பார்த்து எழுதிடுறீங்க. லாஸ்ட்டாக அந்த ஈக்குவேஷனில் ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் ஆல் தி வேல்யூஸ், எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ அன்னோனாக இருக்குதோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். வெதர் இட் மே பி T டைமாக இருக்கலாம், இல்லை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கலாம். இந்த ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இருக்கிறதுலே ஈஸியான ப்ராப்ளம் இது. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடன்லி கூல்டு, சடன்லி இம்மர்ஸ்ட், annealing furnace ஆர் சடன்லி ட்ராப்டு அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது வேர்டிங்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா அது வந்து lumped heat analysisல வரும். ஸோ அதில் கிவன் டேட்டா எழுதும்போது 3 டைப் ஆஃப் டெம்பரேச்சர் வரும். அதை என்னென்ன டெம்பரேச்சராக எழுதலாம் அப்படின்னா, ஒன்று இஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் T0, ஃபைனல் டெம்பரேச்சர் T infinity, இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் T. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். lumped heatன்னு வந்தால் இந்த 3 டெம்பரேச்சரும் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு. ஸோ ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தா முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ், தென் கேரக்டரிஸ்டிக் லென்த் கண்டுபிடிப்பீங்க. ஸோ ஸ்லாப், சிலிண்டர், ஸ்பியரு, தென் பயோட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அந்த பயோட் நம்பர் இப்போ இஸ் லெஸ் தேன் 0.1 lumped heat analysis. தென் டேட்டா புக்கை பார்த்து அந்த ஈக்குவேஷன் எழுதுவீங்க. ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் ஆல் தி வேல்யூஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ். இவ்வளோதான் lumped heat analysis. இருக்கிறதுலே சின்ன ப்ராப்ளமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் கீவேர்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.